தனுசு ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோட நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்துல தனுசு ராசிக்கு கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் அன்றைய கோச்சார சந்திரன், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், கேது இணைவு பெற்று இருப்பார்கள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன். இது இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். அக்டோபர் 7ஆம் தேதி புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து பயணிப்பார். 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சுக்கிரன் புதனோடு இணைந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பயணிப்பார். அன்றைக்கு 18ஆம் தேதி இரவு சுக்கிரன் பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில் அமர்வார். 25ஆம் தேதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடகராசியில் 8ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகி அமர்வார். 26ஆம் தேதி புதன் பெயர்ச்சியாகி சுக்கிரன் புதன் இருவரும் விருச்சக ராசியில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணிப்பார்கள். இது இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கான கிரக அமைப்புகள். காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசி என்று சொல்லக்கூடிய ராசி பாக்கியஸ்தான ராசி. பாக்கியஸ்தானம், இந்த பாக்கியஸ்தானம் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்பேற்பட்ட தனுசு ராசியில் பிறந்த நீங்க எப்பவுமே ஒரு லட்சியத்தை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையில பயணிச்சுட்டு இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய பாதையிலிருந்து விலகாமல் நேர்கோட்டில் பயணிச்சு அந்த இலக்கை அடைவதே குறிக்கோளோடு இருக்கக்கூடிய நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. முன்வைச்ச கால பின்வாங்க மாட்டீங்க. எப்போதுமே உங்களுடைய வாக்குல உண்மை நேர்மை இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் வாக்கு மாற மாட்டீங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு செயலிலுமே ஆக்டிவிட்டாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருந்து செயல்பட்டு காரிய செயலாற்றுபவர்கள். எப்போதுமே நீதி நேர்மை ஞானம் அப்படிங்கிற கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை பார்த்து பொறாமைதான் படுவார்களே தவிர உங்களுக்கு உங்கள் செயலை பாராட்டி வழிமொழிய மாட்டார்கள். இதுதான் தனுசு ராசிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். எப்பவுமே வாழ்க்கையில தடம் புரளாமல் இருக்கணும்னு நினைப்பீங்க. எப்போதுமே சரியாக இருந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி மற்றவங்க யாராவது தவறு செஞ்சா கூட அதை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. ஆனால் அந்த தவறுகளை தட்டி கேட்கின்ற பொழுது நம்மளுடைய மேலதான், உங்க மேலதான் அது வீண் பாரங்களாக போய்விடும். சில பேர் அப்படித்தான் செயல்படுவாங்க. உங்களுக்கு எப்பவுமே வேலை செய்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களை சரியான பாதையில பயணிக்க விட மாட்டார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவதுதான் உண்மை. இந்த பொறாமைப்பட்டு சில செயல்களை உங்களுக்கு ஆப்போசிட்டாக செய்கின்ற பொழுதுதான் உங்களுடைய அந்த முன்னேற்றத்துக்கு கூட இருக்கவங்களே தடையா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலும் எப்போதுமே இதையெல்லாம் எதிர்நீச்சல் அடிச்சே கடக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த தனுசு ராசிக்காரவங்க இருப்பீங்க. ஆக எப்போதுமே உங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது சரியா இருக்கும். நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய சுய முடிவு சரியா தான் இருக்கும். மற்றவர்களை பற்றி நீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? ஆக மற்றவர்களை பற்றி நாம கவலைப்பட்டோம், அவங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்க நாம கவலைப்பட்டு
மனசுல அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நாமளும் தடையாக இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதனால மற்றவங்கள பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அப்படிதான் இருப்பீங்க. இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? தனுசு ராசி நண்பர்களே, நீங்க இந்த மாசத்துல ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல், மன பாரத்திலிருந்து தெளிவான சிந்தனையோட நீங்க வெளியில வரப்போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 2வது கட்டம், நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புல இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். அப்ப எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. இந்த அக்டோபர் மாசத்த பொறுத்தமட்டில பல பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபட போறீங்கன்னு இதான் உண்மை. எப்படிங்க? அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீர ஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. நீங்க சொந்த கால்ல தான் நிக்கணும்னு முடிவெடுத்து போயிட்டு இருப்பீங்க. அதுக்கான வெற்றி நிச்சயமா உண்டு. அப்போ உங்களுடைய முயற்சி பலிதம் நிச்சயம் உண்டு. 6ஆம் இடத்தில் குரு பகவான். இந்த 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்லதா, கெட்டதா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக ஒரு 60% நல்ல விஷயம்தான். ஏன்னா, இந்த 6ஆம் இடத்தின் மூலியமாக அவர் வக்ரகதியில் பயணிப்பார். பின்னோக்கி நகர்வார். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விடுபடுவீங்க. மிகப்பெரிய மன உளைச்சலிலிருந்து நிச்சயமா விடுபடுவீங்க. ஒரு நோய் நொடி உபாதைகள்ல நிச்சயமாக விடுபடுவீங்க. அதே மாரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால், நிச்சயமாக அதிலிருந்து அந்தக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். அதே மாரி அதில உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளோட வழியில சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். அதை மனமுவந்து செஞ்சு, பிள்ளைகளோட மனச நீங்க சந்தோஷப்படுத்துவீங்க. குலதெய்வத்தினுடைய அருள் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாசம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். இந்த அதிர்ஷ்டஸ்தானத்தினுடைய அதிபதி ராசிக்கு நேர 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தினுடைய அதிபதி. அப்போ 2ஆம் இடம் வலுப்பெறும், ராசி வலுப்பெறும், 10ஆம் இடம் வலுப்பெறும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தொழில், வேலை, வருமானம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாரி 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கின்ற போது எப்போதுமே ஒரு ஆக்டிவிட்டா, தைரியமா, தன்னம்பிக்கையோட இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு மனசோர்வு அடைஞ்சிருக்கலாம். இப்பல்லாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதிலுமே துணிஞ்சு போவோம். வர்றத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறது இந்த மாசம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். வாக்குஸ்தானத்த செவ்வாய் பார்க்கிறார். எப்பவுமே செவ்வாய் ஒரு அ முன்கோபியா இருக்கக்கூடியவர். விடாமுயற்சி உடையவர். எடுத்தத எடுத்தபடி செஞ்சு முடிக்கக்கூடிய நபர் செவ்வாய் பகவான். அப்போ இங்க என்ன ஆகும்? உங்களுடைய வாக்கு அந்த மாரி இருக்கும். கட் அண்ட் ரைட்டா பேசுவீங்க. எதிலும் சிறப்பா பேசி செயல்படக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. அப்ப குடும்பத்தில உங்களுடைய வாக்கு மரியாதை நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். குடும்பத்தில மட்டும் கிடையாது. வெளியில எந்த இடத்துல பேசினாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவீங்க. இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பேசி பயணிக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்கும். புரியுதுங்களா? அதே 10ஆம் இடத்தை குரு பகவானும் பார்ப்பார். 5ஆம் பார்வையாக. அப்ப குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 10ஆம் இடத்தில் விழுங்குவது தொழில் அப்படிங்கிறது. இதுவும் அதேதான். அப்ப வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். புதிய புதிய ஒப்பந்தங்கள், புதிய புதிய வேலைகள், புதிய புதிய வருமானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நல்லா கேட்டுக்கங்க. நாம நினைச்சது மாரி நம்ம வாழ்க்கையில என்னைக்கா ஒரு நல்ல சம்பவம் நிகழுமா? அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் கேட்கக்கூடிய ஒன்றுதான். அப்படி ஒரு சம்பவம், நல்ல சம்பவம் நிகழணும், நம்மளுடைய ஆசை பூர்த்தியாகணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். உங்களுக்கு வலுப்பெற்றிருக்குதா? நிச்சயமாக தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன். அருமையான அமைப்பு. தன்னுடைய ஆட்சி வீட்ல பலம் பெற்று இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகுது. அபிலாசைகள் நிறைவேறுது. ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம சொந்தக்காரராக போறோம். நினைச்சது நினைச்சபடி கிடைச்சு வாழ்க்கைய மாற்றி அமைக்க போறோம்.
அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சுக்கிர பகவான் செய்து கொடுப்பார். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது தொட்டது துலங்கும் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்ட வாய்ப்பை நோக்கி பயணித்தால் நிச்சயமாக இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம், இன்னொரு விஷயம் கூட 5ஆம் அதிபதி 7ல் இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது, அந்த 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம். அந்த அதிர்ஷ்ட ஸ்தானத்தின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஜாக்பாட் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் இந்த மாசத்துல இருக்குது. உங்க சுய ஜாதகங்கள்ல தற்போது ஏதாவது யோக புத்திகள், யோக தசாக்கள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா அதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாரி நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. இதுவரைக்கும் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, நிலம் சம்பந்தப்பட்டவங்கள ஏதாவது பின்னடைவை நீங்க சந்திச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னால், அந்த அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில இருக்கின்ற பொழுது, அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வீட்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கட்டுமான பணியை துவக்குவார். ஒரு சாதாரண வாடகை வீட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ லக்ஸூரியஸான ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நமக்கு அமையும். தூரதேச பயணங்கள் மூலயமாக நல்ல லாபம் இருக்குங்க. ஏனென்றால் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 இடங்களும் உங்களுக்கு 3 இடத்தினுடைய கிரகங்கள் வலிமையாக இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு தூரதேச பயணங்கள் மூலயமாக நிச்சயம் ஆதாயம் உண்டு. அந்த ஆதாயத்தை நீங்க பெறுவீங்க. அப்போ பயணங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அலைச்சல்கள் நீங்கும். இப்போ பயணிச்சீங்க அப்படின்னு சொன்னா சரியா பயணிப்பீங்க. போற காரியத்தை கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க அப்படிங்கிற அப்போ வெளியில வேலைக்கு போறோம், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறோம், தாராளமா போய்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இப்போ நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? அதே சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அயன சயன போகம் அப்படிங்கிறது. இதுதான் பயணங்கள் மூலியமாக நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது. இதை தாண்டி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருக்குங்க. ஒரு பிரிவினை அப்படிங்கிறது இருந்தா கூட இந்த நேரத்துல அப்படியே ஒற்றுமை ஏற்படுத்தி, சந்தோஷமான ஒரு இணைவை கண்டிப்பாக கொடுத்துவிடும். நிம்மதியான உறக்கம், சந்தோஷமான உறக்கம், அற்புதமான உறக்கத்தை கொடுத்து உங்களை சுகவாசியாக மாற்றுவார். அந்த மாதிரியான ஒரு வேலையை சுக்கிரன் செய்து கொடுப்பார். புரியுதுங்களா? அப்ப இவ்வளவெல்லாம் தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்துல நிறைய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலேயே தான் இருக்குது. அப்போ அந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் அப்படிங்கிறதா. கடந்த மாதங்கள் எப்படியோ, இந்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா, இந்த கிரக அமைப்புகள் நல்ல அற்புதமாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த அக்டோபர் மாதத்துல தனுசு ராசிக்காரரான உங்களுக்கு, உங்களுடைய தேவைகள் ஃபர்ஸ்ட்டு என்ன பூர்த்தியாகுது அப்படின்னா, ஒரு மன உளைச்சல்லேருந்து நம்ம விடுபட போறோம். மனசு சந்தோஷமா இருக்க போறோம். குடும்பத்துல சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்க போறோம். தொழில்ல, வேலையில அப்படிங்கிறது நல்ல வருமானத்தை நம்ம எட்டி பிடிக்க போறோம். அதே மாரி இந்த மாசத்துல வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது ஜாக்பாட் வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு இருக்குது. அதன் மூலியமாக சில பேருக்கு பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். பயணங்கள் மூலியமாக நல்ல லாபம் இருக்குது. அதே மாரி மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல +2க்கு கீழ இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமா படிக்கணும். 4ஆம் இடத்தில் ராகு, கொஞ்சம் படிப்புல விளையாட்டு புத்திய குடுத்துருவாரு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்களுக்கு கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. செவ்வாய் அவர் சரியான முறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, பட்டத்தை வாங்குவதற்காக சரியா நீங்களும் பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மாரியான எண்ணற்ற நல்ல நிகழ்வுகளே இந்த அக்டோபர் மாதத்துல நடக்கின்ற பொழுது, தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தமட்டிலும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு இந்த தீபாவளி மாசம் நமக்கு ஒரு நல்ல வருமானத்த குடுத்து, இந்த பண்டிகைய நல்லா கொண்டாட வச்சுட்டாலே போதும்டா சாமி! அந்த மாரி நெனைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களை பகவான் வழிநடத்துவார். அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான மாதம். குரு பகவானுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஜீவனகாரகன். குரு பகவான் தனம், செல்வத்துக்கு அதிபதி. அந்த தன செல்வத்துக்கு அதிபதியான அவருடைய பார்வைக்கு 10ஆம் இடத்துல அவருக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற பொழுது ஜீவனகாரகன். அப்போ உழைப்பின் மூலமாக நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில தான் நிச்சயமாக இருப்பார். சரிங்களா? அப்ப அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாரி இந்த
அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குரு பகவானை நெய் தீபமேற்றி வணங்கி வழிபடுங்கள். கல்வியவும் செல்வத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய 3 பெரும் தேவியார்களையும் நீங்கள் இந்த மாதத்தில் வணங்கி வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.